ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமான்சர் எபிசோடு 35 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாத்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த ஆர்ஆர் ஃப்ளோருக்குள்ள போனதுக்கு அப்புறம் அது பாலைவனம் மாதிரி இடம் இருக்க நம்ம ஹீரோ மாதிரியே ஒரு க்ளோன் உருவாகி சண்டைக்கு ரெடி ஆகும்போது அங்க முறிமுலகத்தை சேர்ந்தவங்க 4-5 பேர் இருப்பாங்க. அவங்களும் நம்ம ஹீரோ கூட சேர்ந்தா சண்டை போடணும் போல இருக்குது. இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோவோட க்ளோன் கூட சண்டை போட்டு ஜெயிச்சாகணும். அந்த ஹீரோட க்ளோனை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இவன் என்ன விட ஸ்ட்ராங்கா இருப்பானா என்னவோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அப்புறமா நம்ம ஹீரோட க்ளோன் அட்டாக் பண்றதுக்காக ரெடி அங்கிருந்து ஓடி வரும்போது அங்க இருக்க முறிமுலகத்தை சேர்ந்த 4-5 பேர் நம்ம ஹீரோட க்ளோன் அட்டாக் பண்ண போவானுங்க. அவனுங்க பயங்கரமா அட்டாக் பண்ண போறானுங்க. ஏன்னா அவன் முறிமுலகத்தை சேர்ந்தவங்களாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு பார்த்தா நம்ம ஹீரோட க்ளோன் அவங்க எல்லாத்தையுமே கையை காலெல்லாம் வெட்டி விட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோட டீமை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கும். அங்க முறிமுலகத்தை சேர்ந்தவங்க அடி வாங்கி படுத்து கிடப்பாங்க. இங்க நம்ம ஹீரோவும் மொத்த ரேங்காரனும் நம்ம ஹீரோட க்ளோனை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓடி போக பின்னாடி இருக்க நம்ம கேத்தரின்னு தன்னையும் கூட நிக்கிற அந்த 2ஆம் ரேங்காரனையும் காப்பாத்துறதுக்காக கையில இருக்க மந்திரக்குள்ள வச்சு ஒரு பெரிய மேஜிக் சீல கிரியேட் பண்ணி அவங்கள பாதுகாத்து நின்று இருப்பாங்க. முன்னாடி நம்ம ஹீரோவும் அந்த முதல் ரேங்காரன் கிம்மும் சும்மா ஓடி போய் அங்க க்ளோன் கூட பறந்து வந்து சண்டை போடுவாங்க பாருங்க. அந்த இடமே பூகம்பம் மாதிரி வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோவும் அங்க கிம்மும் அங்க க்ளோன் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த க்ளோன் என்ன பண்ணுவான், நம்ம ஹீரோட அட்டாக்கான அந்த ஸ்வாட் லைட் ஃபிளாஷ்னிசி அட்டாக்க போடுவான் பாருங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஓ இவனால என்னோட அட்டாக்கை யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மேஜிக் சீல கிரியேட் பண்ணி அதை டாஜ் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு அந்த க்ளோனும் ஓ இதை நீ டாஜ் பண்ணிட்டியான்னு அவன் அட்டாக் பண்றதுக்காக வரும்போது நம்ம ஹீரோ அந்த மேஜிக் சீல்ட எடுத்துருவாரு. மேஜிக் சீல்டு எடுத்த உடனே அந்த க்ளோன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக கையை முறுக்கிட்டு வேகமா வர. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஸ்வாட் லைட் ஃபோல்ட் எம்டினஸ் அந்த டெக்னிக்கை போட்டு அடிப்பாரு. அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சிடும், முட்டி போட்டு உட்காந்துருவான். நம்ம ஹீரோ அந்த க்ளோனை பார்த்துட்டு உன்னை பார்த்தோன்னே என்னோட பவர்லாம் உனக்கு யூஸ் பண்ண முடியுது அப்படின்னா நீ என்னை விட ரொம்ப டஃப்பாக இருப்பேன்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டுட்டேன். உன்னால் என்னோட பவரெல்லாம் யூஸ் பண்ண முடியுது, ஆனால் அதை எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியல, நீ வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்வாடை எடுத்து ஒரே வெட்டு தலை துண்டா போயிடும். அவன் கதையை முடிச்சு விட்டுருவாரு. அதை பார்த்து கேத்தரின் மனசுக்குள்ள இவர் எப்படி அவனோட வீக்னஸை சீக்கிரமா கண்டுபிடிச்சு போட்டுனாரு, போக போக இவர் ரொம்ப ஃபாஸ்டாகவும் பவர்ஃபுல்லாகவும் மாறிட்டே போறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்தி மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கிரீன் பாப்பாகி நீங்க இந்த டவரோட மிஷினை முடிச்சுட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோட டீம் 80% மேல கான்ட்ரிபியூஷன் அதாவது பங்களிப்பு கொடுத்து இந்த மிஷினை முடிச்சிருக்காங்க. அங்க முறியம்லாம் இருந்தாங்க பாத்தீங்கன்னா 4-5 பேர், அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதாவது பங்களிப்பு 3%, 5%, 1% அந்த தான் இருக்குது. அப்புறமா பார்த்தா இந்த இடத்துக்கு சொந்தமான ஒரு கடவுள் யாருன்னா காட் ஆஃப் வெரிஃபிகேஷன். நம்ம ஹீரோவை முதல்ல காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் தான் மேல தூக்கிட்டு போய் பார்த்துருப்பாரு. அந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் தான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரரு. அவர் என்ன ரூல்ஸ் போறாரு அப்படின்னா இங்க கான்ட்ரிபியூஷன் 10% மேல இருந்தா மட்டும்தான் அடுத்த ஃப்ளோருக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை போட அங்க இருக்க முறிமெல்லாம் ஐயோ என்ன சொல்றீங்க 10% அது ரொம்ப ஓவரு, எங்களுக்கு 10% இல்லையே, நாங்க 1%, 2%, 3% தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. அதை கேட்டு காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் கடுப்பாயி நீங்களாம் போகக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கண்ணை நோண்டி அவங்கள போட்டு தள்ள. அவ்வளோதான், அவங்க கதை முடிஞ்சு போயிடும். அப்போ உயிரோடு இருக்க அந்த ஒரே ஒரு முறிம் டக்கு நம்ம ஹீரோ கிட்ட நான் உயிரோடு இருக்க கொஞ்ச நேரத்தில் உங்ககிட்ட பேசலாமான்னு சொல்லிட்டு அந்த முறிமால் நம்ம ஹீரோ கிட்ட பேச வரும்போது பக்கத்தில் இருக்க முதல் அங்கேயுமே டேய் என்னடா என்ன பிளான் வச்சுட்டு கிட்ட வர அட்டாக் பண்ண போறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை கேட்ட முறிமால் இல்லைங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் அவருக்கு நன்றி சொல்லணும்னு வந்தேன். நீங்க யூஸ் பண்ண அந்த ஷார்ட் டெக்னிக்கு அது அந்த பேக்கு தாத்தாவோட டெக்னிக் தானே, அது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க, நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லாகவே மாறிட்டே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கேட்டு நம்ம ஹீரோ அப்படியா சரி நீ பேசினதுக்கு ரொம்ப நன்றி, நீ இங்கிருந்து கிளம்பலாம் சொல்லும்போது அவன் அப்படி தானே சொடக்கூட்டம் மாதிரி காத்தா கரைஞ்சு போயிடுவான். அப்புறமா நம்ம ஹீரோ அவங்க டீமால கூப்பிட்டுக்கிட்டு சரி நம்ம 7வது ஃப்ளோருக்கு போகலாமா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு இங்கே கேத்தரினும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப சந்தோஷம் நம்ம 7வது ஃப்ளோருக்கு போக போகிறோம், இந்த டவர் சீக்கிரமாக முடிய போகுது அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அவங்க டீமால கூப்பிட்டு அடுத்ததான் அந்த டவர் என்ன நினைக்குதுன்னு நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு போய் பார்க்கலாம். இந்த ட்ரீ டவரோட உண்மையான நோக்கம் என்ன அது இன்னும் சீக்கிரமா தெரிய வந்துடும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் 7வது ஃப்ளோருக்குள்ள போன உடனே ஸ்கிரீன் பாப்பாகி இங்க 4 கேம்ப் இருக்கு, நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க, 1 லிமிட்லெஸ், 2 டீமன், 3 டார்க்னஸ், 4 வெரிஃபிகேஷன், இதுல நீங்க எதை சூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ இதை பார்த்து இதுல நான் லிமிட்லெஸ் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். அங்க கேத்தரின்னு லிமிட்லெஸ்ஸா அப்படின்னா என்ன, எதுவும் காட் பவரா அப்படி சொல்லிட்டு பேசுறதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படின்னா என்னோட டீம்மேட் யாருக்கும் அந்த அளவுக்கு கடவுளை பத்தி தெரியாத போல இருக்கு, அப்படின்னா நான் தான் முடிவெடுத்தாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறத பார்த்துட்டு இருக்கும்போது அங்க கேத்தரின் நம்ம ஹீரோ கிட்ட நீங்க ஏதோ பலமா யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஏதோ ஒரு ஐடியா இருக்குது, நீங்களே டக்குன்னு ஒரு முடிவெடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேத்தரின் சொல்ல கேட்டு நம்ம ஹீரோ அப்படியா நான் லிமிட்லெஸ் அந்த கேம்பை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிமிட்லெஸ் கேம்பை சூஸ் பண்ண உடனே ஒரு ஹோலி ஒரு மந்திர பொருள் கிடைக்கும். அந்த மந்திர பொருள் நம்ம ஹீரோ கையில் எடுத்த உடனே
அப்படியா இது ஒரு மந்திரப்புல் கிடச்சிருக்குது அப்படின்னா நான் அந்த லிமிட்லெஸ் கேம்ப் எங்கே இருக்குன்னு சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அவங்களை கொன்னாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தரையில் ஓங்கி ஒரு குத்து விடுவார் பாருங்க. தரையில் அவ்வளோ பெரிய ஓட்டை விழுந்துரும். ஓட்டைன்னு சொல்கிறத விட பெரிய குழியே விழுந்துரும். அந்த பெரிய குழியை போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவங்க 3 பேரையும் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க பத்திரமா உள்ளே போய் இருங்க, நான் உங்களை சுற்றி ஒரு பேரியரை கிரியேட் பண்ணி பாதுகாப்பாக வச்சுட்டு போகிறேன், இது ரொம்ப ஆபத்தான இடம், நான் அங்கே போய் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து அடுத்த ஃப்ளோருக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறது கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரேங்கிமும் அப்படியா நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும், நான் உள்ளே போய் வெயிட் பண்ணுறேன், எப்போ இந்த பேரியர் ஓப்பன் ஆகுதோ அப்போ நான் திரும்ப உங்க கூட வந்து சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபர்ஸ்ட் ரேங்கிமே எதுவுமே சொல்லாமல் நல்ல பிள்ளையாட்ட சமத்தாட்ட போய்கிட்டு இருப்பான். இங்கே கேத்ரின் அதை கேட்டுட்டு ஓ அப்படின்னா நான் உங்க கூட ஒரு உப்புக்கு சப்பானியாக தான் வந்திருக்கேன், வேஸ்ட்டு ஒரு பேக் மாதிரி தான் நான் அப்படி தானே அப்படின்னு கடுப்பாகி அப்படி செம்ம கோவத்தில் உள்ளே போய்கிட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ கேத்ரின்னு செம கடுப்பாயிட்டா போல இருக்கு, சரி இருக்கட்டும் எல்லாம் அவன் நல்லதுக்கு தானே, அந்த இடம் ரொம்ப மோசமான இடமா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே கீழே இறக்கி விட்டு அதை சுற்றி மணல் மாதிரி மூடி ஒரு பேரியரை கிரியேட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நான் என்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டிதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஸ்வாடில் இருக்கிற நம்ம டேம்ஜன் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டா. டே சங்கு என்ன மறந்துட்டியா இல்லை மிஸ் பண்ணியா அப்படி சொல்லிட்டு கேட்கறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன நீ திடீர்னு பேசுற, இவ்வளோ நேரம் எங்கே இருந்த அப்படி சொல்லிட்டு கேட்க அதுக்கு ஸ்வாடுக்குள்ள இருக்க டேம்ஜன் நம்ம ஹீரோ பார்த்து நான் உங்ககிட்ட ஆரம்பத்துலேருந்து பேசணும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் அந்த டவரோட ரூல்ஸ் 7வது ஃப்ளோருக்கு அப்புறம் தானே இந்த ஸ்வாடோட பவர் கிடைக்கும், இப்போ பவர் கிடைச்சிருச்சு நான் உங்ககிட்ட பேச வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அதை கேட்டு அப்படியா நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இதுக்கப்புறம் எனிமி எல்லாத்தையுமே போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு டேம்ஜன் அப்படியா இனிமே இங்கே யாருமே இல்லையே வெறும் கார்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ இங்கே கார்டு தானே இருக்குது நான் அவங்கள இங்கே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு டேம்ஜன் அப்படின்னா நான் நினைக்கிறதானே நீனு பண்ண போகிற அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ கரெக்டாக சொன்னேன், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு, நான் இதுதான் பண்ண போகிறேன், ஹோலி லைட் டெக்னிக் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை நீட்ட அந்த ஹோலி லைட் அட்டாக் ஸ்ட்ரைட்டாக முன்னாடி இருக்க மரத்தில் போய் அடிக்க அங்கே ஒரு பெரிய பாதையை கிரியேட் ஆகும். அந்த அளவுக்கு அதோட எனர்ஜி ரொம்பவே மேசிவாக இருக்கும். அப்படியே அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் குழிக்குள்ள நம்ம கேத்ரின் முன்னாடி இருக்க பாறையில் சாஞ்சிட்டு என்ன இவர் நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திறாரு, நம்ம அவரோட டீம் தானா இல்லை உப்பு சப்பானியா கூட்டு வந்திருக்காரா, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கதை கேட்டு இங்கே 2வது ரேங்காரன் நீ ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்க, அது ரொம்ப கஷ்டமான ஃபைட்டாக இருக்கும், நம்மள மாதிரி சாதாரண ஹண்டர்ஸ்லாம் அங்கே போய் ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால தான் நம்ம சங்கு நம்மளை இங்கே பாதுகாப்பாக விட்டுட்டு போயிருக்காரு, கொஞ்சம் புரிஞ்சுக்கும் அப்படின்னு அந்த 2வது ரேங்காரன் நம்ம கேத்ரினுக்கு என்னதான் ஆறுதல் சொன்னாலுமே கேத்ரினுக்கு ஆறுதலே ஆகலை. அவங்க மறுபடியும் கதறி அழுதுட்டு நான் அவருக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி ஆகணும், இவ்வளோ வேஸ்ட்டாக இருக்கனே நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது டக்குன்னு அந்த காட் ஆஃப் டார்க்னஸ் நம்ம கேத்ரின் காதுகிட்ட வந்து நான் பேசுறது கேட்குதா, குழந்தை அழுகாத குழந்தை, உனக்கு என்ன உதவி பண்ணணும் அவ்வளோதானே, நான் சொல்கிறபடி நீ கேட்டனா நீ கண்டிப்பாக உதவி பண்ணலாம், அதுக்கு என்கிட்ட ஒரு மெத்தட் இருக்குது, நான் சொல்கிறத காது கொடுத்து கேளு அப்படின்னு அந்த டார்க்னஸ் ஆஃப் காட் அங்கே வந்து நம்ம கேத்ரின் காதில் ஏதோ மந்திரத்தை ஓதிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் காட்டுக்குள்ளே ஒருத்தர் முக்காடு போட்டு மேஜிக் சர்க்கிளை கிரியேட் பண்ணி அது மூலமாக ஒரு மேஜிக் பீஸ்டே சம்மன் பண்ணுவான். வெளியே வா மேஜிக் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் பண்ணோன்னே உள்ளே இருந்து பயங்கரமான பெரிய சைஸ் ஓனாய் வரும் பாருங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், எல்லா கேம்பில் இருக்க ஆள் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே சும்மா வெட்டி வீசிட்டு செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்க. அங்கே பார்த்தா ஒரு பெரிய ஓனாய் நிற்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு நிற்கும் போது அங்கே முக்காடு போட்ட நின்ன பின்னாடி நிறைய பேர் நிற்பாங்க. அந்த முக்காடு போட்டவன் யாருன்னு பார்த்தா அவன் தாங்க காட் ஆஃப் டாமினேஷன். பக்கத்தில் ஒருத்தன் பங்கு தலையன் இருக்கான் பாருங்க, இவன் தான் காட் ஆஃப் நேச்சரு. அந்த பக்கம் ஒருத்தர் இருக்கான் பாருங்க எல்ஃப் மாதிரி, அட இவன் தாங்க காட் ஆஃப் பேட்டிலு. நம்ம ஹீரோக்கு எவ்வளவா குடைச்சல் கொடுத்தவன், நம்ம ஹீரோவை பார்த்து அவன் இந்த காட் ஆஃப் டாமினேஷனு. புள்ள பூச்சி பயில நீங்கள் வந்திருக்கியா, என்னோட மேஜிக் பீஸ்டே உன்னை அப்படி கடிச்சு தின்னுருண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பில்டப்பாக பேசிட்டு இருக்க. பக்கத்தில் பார்த்தா அந்த காட் ஆஃப் பேட்டில் நம்ம ஹீரோவை பார்த்து நீ வந்துட்டியா, உனக்காக தான்டா காத்துட்டு இருந்தோம், நாங்கள் எவ்வளோ பெரிய கடவுள்கள், எங்களே நீ இவ்வளோ நேரம் காக்க வச்சிருக்கியா, அவனை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோமா சொல்லிட்டு இருப்பான் அந்த காட் ஆஃப் பேட்டில். பக்கத்தில் காட் ஆஃப் சப்ரஷன் நைட்ரஸை போட்டு நம்ம ஹீரோ பார்த்து நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்லடா, உன்ன மாதிரியான தொந்தரவு கொடுக்குற பூச்சி எல்லாத்தையுமே உடனே கொண்டுருணும்னு சொல்லிட்டு அவன் கோமா பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோ இவங்களெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் ஒரே இடத்துல கூட்டிட்டீங்களா, நான் பிளான் போட்ட மாதிரியே கரெக்டாக நடக்குது, நான் அந்த ஹோலி லைட் டெக்னிக்கை யூஸ் பண்ணனால கரெக்டாக எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அந்த ஸ்வாடில் இருக்க டேம்ஜன் அதெல்லாம் ரைட்டு தான், இவங்க எல்லாம் ஒரே இடத்துல கூடியிருக்காங்களே ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. அப்புறமா அங்கே இருக்க அந்த உல்ஃப் மேஜிக் பீஸ்ட் நம்ம ஹீரோவை மேஜிக் பிரெத் மூலமாக அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அதுலேருந்து டாஜ் பண்ணி நின்றுவான். அப்போ அந்த காட் ஆஃப் பேட்டில் நம்ம ஹீரோவை பார்த்து நீ ஒழுங்கா எங்ககிட்ட சரணடைஞ்ச அப்படின்னா உன்னை வலிக்காம கொல்லுவேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா பேசிக்கிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து நடந்து வந்துகிட்டு இருப்பான் அட்டாக் பண்றதுக்கு. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ரெடியா அட்டாக்கு ஸ்வாட் எடுப்பாரு. அப்ப டேம்ஜின்வும் ரெடியாடுறா அவன் கிட்ட வந்துட்டு இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வான் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா கீழே இருந்து அப்படியே ஒரு மாதிரி டென்டகல்ஸ் மாதிரி வரும்.
2 டெண்டகல்ஸ் வந்து அந்த காட் ஆஃப் பேட்டிலோட கழுத்தை பிடிச்சி இருக்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது பண்றது அந்த காட் ஆஃப் டாமினேஷன் முக்காடு போட்டவன் தான். அதை பார்த்துட்டு காட் ஆஃப் பேட்டில் டே என்னடா பண்ணிட்டு இருக்க, நானும் உன்னோட டீம் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க அதுக்கு அவன் சொல்லுவான் பாருங்க காட் ஆஃப் டாமினேஷன், டே அதெல்லாம் கரெக்டு தான்டா, ஆனா முதல்ல உன்னை கொல்றதுதான் பிளான், உன்னை கொன்னதுக்கு அப்புறம் தான் அவனை போய் கொல்லுவோம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு அந்த காட் ஆஃப் பேட்டில் டேய் பச்சை துரோகி உன்னெல்லாம் விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெண்டகல்ஸை பிச்சு போட்டு அட்டாக்கு போவான் பாருங்க. அப்படியே இங்க நம்ம ஹீரோவை இவங்க அட்டாக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ டே என்னடா இங்க நடக்குது, நீங்க ஏன் கூட சண்டை போட வந்தீங்களா இல்ல உங்களுக்குள்ளேயே சண்டை போட வந்தீங்களா, என்னைய மறந்துட்டு நீங்க பாட்டுக்கு உங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்க. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. அந்த காட்ஸ் எல்லாருமே ஒருத்தவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.